ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் மாதமில் இன்றைக்கி தஞ்சாவூர் ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னோ இப்போ பார்த்துடலாம். புழுங்கரிசி நல்லா களைஞ்சிட்டு 2 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சிடணும். ஒரு 2 மணி நேரமாவது ஊறி இருக்கணும் நல்லா. ஒரு மூடி தேங்காய், 1 கப்பு வெல்லம், ஒரு 5-6 ஏலக்காய். இப்போ ஊறின புழுங்கரிசி கூட தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக பட்டு மாதிரி மென்மையாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நான் புழுங்கரிசி கூட இந்த தேங்காய் போட்டு அரைக்கிறேன். இதுக்கு ஒரு மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இன்னொரு மூடி நான் தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துடணும். அப்போ தான் பால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக உங்களுக்கு நல்ல பாலில் ஊறி நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாவு நான் மிக்சியில் அரைச்சேன். கொஞ்சமாக 2 டம்ளருங்கிறதுனால நீங்கள் அதிகப்படியாக நிறைய மெம்பர்ஸ் உள்ள குடும்பத்துக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மாவை சில பேர் அப்படியே புழிவாங்க, கெட்டியாக இருக்க மாவு. ஆனால் நாங்கள் இதை மாதிரி வதக்கிட்டு செய்கிறது தான் எங்கள் வீட்டு பழக்கம். மாவை இதை மாதிரி வதக்கிட்டு நம்ம செய்யும்போது இன்னும் கூட சாஃப்ட்னஸாக கிடைக்கும் அந்த பால் கொழுக்கட்டை. இது பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா, இது மாதிரி மாவு கிளறிட்டு மத்தியானமே ஈவினிங்கு செய்ய தந்தால் ஒரு வேஷ்டி துணியில் எல்லாருமா வீட்டில் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமா உட்காந்து சின்ன சின்ன உருண்டைங்களா நீல வாக்கில் உருட்டி துணியில் போட்டு ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க. இப்போ சிம்பிள் மெத்தட் என்னென்னாக்கா, அதை நம்ம தேன் குழல் அச்சில் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் சிம்மில் அடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா புழிஞ்சு விடணும். இது பார்த்திங்கனாக்கா நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் நான் இன்னும் கொஞ்சம் வெந்நீர் வச்சுருக்கேன். பத்தலைங்கிற பட்சத்தில் ஊற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு. உடனே கிளறக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்த தண்ணியை அடுப்பை கொஞ்சம் அடக்கிட்டு இதை மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது வேகத்துக்கு நம்ம டைம் கொடுக்கணும். உடனே கிளறக்கூடாது. அது கொஞ்சம் நல்லா வெந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி மேலே மிதந்து வரும். அந்த நேரத்தில் நம்ம அடுத்து இன்னொரு அச்சும் நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். பால் கொழுக்கட்டை ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டிய வெல்லத்தை கரைச்சிடலாம். நான் இங்கே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் கரைஞ்சால் போதும், பாகு பதம்லாம் தேவையில்லை. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வடிகட்டி சேர்த்துட போகிறேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்க பால் கொழுக்கட்டையில் நான் இந்த வெள்ளைப்பாகு, அதாவது வெள்ளை கரைசல் சேர்த்துட்டேன். கரண்டி காம்பால் தான் கிளறி விடுறேன். இதை ரொம்ப நம்ம கரண்டியை திருப்பி போட்டு கிளறினா மசிச்சு எல்லாம் ஒரே கூழ் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பிழிஞ்சு விட்ட கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு கொதித்து வரட்டும். ஒரு 3 நிமிஷம் போல் கொதிச்சதுன்னா போதும். இதில் இப்போ நம்ம நல்லா எடுத்து வச்சுருக்க கெட்டியான தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்துட்றேன். தேங்காய் பால் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் நல்ல சூடு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம பரிமாறலாம். இதில் கடைசியாக தேங்காய் பூ கொஞ்சம் சேர்க்குறவங்களும் உண்டு. நான் எங்கள் வீட்டு பழக்கப்படி வெறும் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்ல கெட்டியாக விட்டு தட்டில் நம்ம ஊற்றி வச்சுட்டு அதை வில்லைகளாக போட்டு காலையில் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பாலுக்கு பதிலாக பால்லையே வேக வச்சு செய்கிறவங்களும் உண்டு. ஆனால் தேங்காய் பாலில் செய்யும்போது தான் இதோட ருசி அலாதியாக இருக்கும். தேங்காய் பால், வெல்லம் ப்ளஸ் அந்த தேங்காய் சேர்த்து அரைக்கிற அந்த புழுங்கரிசியோட அந்த கொழுக்கட்டையோட தன்மை வந்து ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.